புதுச்சேரியில் இந்திய செலவு கணக்காளர்கள் நிறுவனத்துடன் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. புதுவை லாஸ்பேட்டையில் இயங்கும் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரி மற்றும் இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தமானது கையெழுத்தானது. டிசம்பர் 17, 2024 வருடம் அன்று நடைபெற்ற இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது வணிகவியல் மற்றும் பொறியியல் மாணவிகளை செலவு மேலாண்மை கணக்கியல் படிப்பிற்கான அடிப்படை தேர்வுக்கு தயார்படுத்துதல், தேர்வுக்கு பதிவு செய்தல் மற்றும் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துதல் என்ற நோக்கில் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் திறமையான மாணவிகள் தமது கல்லூரி படிப்புடன் 4 வருடம் சேர்த்து இந்த மேலாண்மை கணக்கியல் படிப்பையும் முடிக்க மிகப்பெரிய வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஒரே நேரத்தில் 2 பட்டங்கள் பெற முடியும். இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் செலவு கணக்காளர்களின் தேவை உற்பத்தி மற்றும் சேவை துறைகளிலும் வளர்ந்து வருவதால் மாணவ செல்வங்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட மகளிர் பொறியியல் கல்லூரி முதல்வர் திருமதி ராணி அவர்களும் அகில இந்திய செலவு கணக்காளர் நிறுவனத்தில் புதுவை கிளையின் தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களும் வலியுறுத்தினர். இவ்விழாவின் ஏற்பாடுகளை வணிகவியல் பேராசிரியரும் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சாய்குமார் மற்றும் துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். திரளான மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு பட்டப்படிப்பில் சேர விருப்பம் தெரிவித்தனர். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுமாறு கல்லூரி சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி.